Hello friends, welcome to my channel Beta Breeding Day 33. Fries oda age 28. இப்போ நம்ம பார்க்குறது batch 1 fries. டெய்லி அப்டேட் இதே batch 1, batch 2, batch 3 தான் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக. வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு. பட் நீங்கள் ஃப்ரைஸோட க்ரோத்தை இதில் நீங்கள் பார்க்கலாம். ரெகுலராக வியூ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ். லைக் ஸ்கிப் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். பட் ஃப்ரைஸோட எப்படி க்ரோத் இருக்குதுன்னு இதில் தெரியும். பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா பேட்ச் 1ஓட இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து ஒரு 2 mm கம்மியாக தான் இருக்காங்க. பேட்ச் 2ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரைஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 100. பேட்ச் 1ல் பார்த்தீங்கன்னா we have around 60 to 70. அதே மாதிரி பேட்ச் 3 அவங்களாம் இருக்கிறதுலே கொஞ்சம் குட்டியாக இருந்தவங்க தனியாக செப்பரேட் பண்ணவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 12 mm வந்துட்டாங்க. அவங்களோட க்ரௌண்ட் பார்த்தாலும் அரவுண்ட் 80 இருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி ஒரு ஃப்ரை போட்டிருப்பேன், ஏலியன் சொல்லிட்டு குட்டியாக இருந்திருக்கும். அந்த ஃப்ரை தான் இது. ஸோ அது சர்வைவ் ஆகிருக்கு, அதனால் ஹாப்பி எவ்ரி ஒன். ஸோ இது என்னோடய ஹட்டிமே ஆச்சரி. 4 யூனிட் வச்சுருக்கேன், 1 வெளியில் இருக்குது. அதே மாதிரி மொய்னா கல்ச்சரும் போயிட்டு இருக்குது. இது நான் உங்களுக்கு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இது பப்பாயா போட்டதும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னோடய சேனலில் வந்து எப்படி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் எடுத்த வீடியோ தான். லைக் மார்னிங் ஈவினிங் எடுக்கும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது க்ரோத்தில். ஸோ கலரிங்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி டே 33, அதாவது 28 டேஸ் ஆஃப் த ஃப்ரை. ஸோ இன்னும் ஒரு 1 week to 10 டேஸில் பார்த்தீங்கன்னா பாட்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பாட்லிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே நான் வந்து மற்ற யூடியூப் சேனலை பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணேன், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு எதுவும் இல்லை, இந்த 100 to 200 ஃப்ரைஸை எப்படியாவது காப்பாற்றி எல்லாருக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோடய பேஷண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ லைஃப் ஃபுட்டு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு, அதனால தான் நல்ல க்ரோத் தெரியுது. அதே மாதிரி பேபி ஷ்ரிம்பும் வந்து கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிச்சம் இருக்கிறதுல ஷெல்லோடு இருக்கிறதெல்லாம் வந்து இந்த டேங்க்லேயே போட்டுடுறேன். என்னோடய வக்காண்டாவில் வந்து கொஞ்சம் ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்தது, அதை வந்து இதில் போட்டேன். ஏன்னா வந்து பேபி ஷ்ரிம்ப் வந்து இதை ஃபீட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.